சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முத்து மீனா அவங்களோட ட்ரீம் இல்லத்தை கூடி சீக்கிரம் கட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் சின்னதாக நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கனவை சாத்தியமாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜயா சொல்லவே தேவையில்லை. ஸ்ருதி நெயில் பாலிஷ் ரவி போட்டு விடுறான் அப்படின்றதுனால கடுப்பான நம்ம விஜயாவோட வாய் அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம அண்ணாமலை போய் கடையில் பிளாஸ்லாம் வாங்கிட்டு வந்தீங்க பாரு, தேவையில்லாமல் எதையும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னல, கண்ணுக்கு இதை கட்டிக்கோ, காதுக்கு இதை போட்டு முடிக்கோ, இதுக்கப்புறம் நீ யாருக்கிட்டையும் பேச வேண்டிய அவசியமும் இருக்காதுல்ல, உன் காதலையும் தேவையில்லாமல் எதுவும் விழாது, கண்ணுலையும் நீ எதையும் பார்க்க மாட்டே விஜயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை சொல்ல உடனே விஜயா ரொம்ப கோபப்படுறாங்க. போதும் அமைதியே இருங்க, இங்கெல்லாம் என்ன அக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா கிளம்பி வெளியே போக அந்த இடத்துல நம்ம மீனா முத்தோட காலுக்கு ஒத்தடம் கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்த்ததுமே நம்ம விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, ஸ்ருதி ரவியை விட இந்த மீனா ரொம்ப பரவாயில்ல தான், முத்து எப்படி ஆண் ஆதிக்கம் பெண் அடக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரவியை கூட்டிகிட்டு வந்து இதை காட்டுறதுக்காக போகிறாங்க. ரவி இதை பார்த்தது, அம்மா அங்கே பாருங்கள் அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்கள், முத்து பட்டு அன்னைக்கு தான் கை காலை பிடிச்சி விட்டுட்டு இருக்கான், இது எல்லாமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சாத்தியமானது தான், அது மட்டும் இல்லாமல் அஃபையர் இருக்கிற எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி போயிடுறாங்க. உடனே விஜய் இதுங்களாம் என்ன தான் பிள்ளைங்களோ தெரியல, மூணு லட்சணமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க விஜயா. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.